முழங்கால் மூட்டு பார்த்தீங்கன்னா தொடை எலும்பும் கால் எலும்புக்கும் நடுவில் இருக்கிறதாங்க முழங்கால் மூட்டு. இந்த முழங்கால் மூட்டுல வந்து முக்கியமாக வந்து 6 ஜவ்வுகள் இருக்கும். இந்த 6 ஜவ்வுகளில் வந்து எந்த ஜவ்வு கிழிஞ்சிருக்கு, எவ்வளோ தூரம் கிழிஞ்சிருக்கு, எந்த இடத்துல கிழிஞ்சிருக்கு அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பொறுத்து தான் வந்து ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து மாறுபடும். ஸோ பொதுவாகவே வந்து ஜவ்வு கிழிசல் வந்து பார்ஷியல் டேர், அதாவது லேசான கிழிசலாக இருந்தாலோ ஸ்ட்ரெயினாக இருந்தாலோ நம்ம வந்து எதுக்குமே அறுவை சிகிச்சை தேவையில்லை. நார்மலான ட்ரீட்மெண்ட், அதாவது கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட் சொல்லக்கூடிய மருந்து மாத்திரைகள் மூலமாகவும், நீ பிரேஸ் அதாவது பெல்ட் போடுறது மூலமாகவும், பிசியோதெரப்பி பண்ணுறது மூலமாகவும், நம்ம சில பேருக்கு வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் போடுறது மூலமாகவும் 100% சரி பண்ண முடியும். ஆனால் ஒரு சில பேர் சொல்லி பார்த்துருப்போம், சார் எனக்கு வந்து ஏசிஎல் ஜவ்வு கிழிஞ்சிருக்குனாங்க, பட் ஆனால் வந்து நடக்கிறப்ப வந்து எனக்கு பெயினே கிடையாது, ஆனால் லைட்டாக ஸ்லிப் ஆகிற மாதிரி இருக்கு, காலை வந்து ஊன்றப்ப வந்து முழங்கால் மூட்டு வந்து வெளியே போயிட்டு உள்ள வருது அப்படின்னு சொல்ல பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கம்ப்ளீட் டியராக இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கம்ப்ளீட் டியர் உள்ளவங்களுக்கு பார்த்தோம்னா கண்டிப்பாக அறிவியல் பூர்வமாக பார்த்தோம்னா அது ரெண்டு வந்து எண்ட்ஸும் வந்து ஒட்டுறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. ஸோ இவங்களுக்கு வந்து நுண்துளை மூலமாக வந்து ஆர்த்ரோஸ்கோபிக் சிகிச்சை மூலமாக வந்து நம்ம சரி பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு பேக் டு நார்மல், அதாவது பழைய மேனிக்கு வந்து அவங்க நடக்கிறதும் ஓடுறப்பையும் அந்த ஸ்லிப் ஆகிறத வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நிப்பாட்ட முடியும்.